ருத்ராட்சம் லாஸ்ட் வீடியோல ருத்ராட்சத்தோட மகிமையும் ஒவ்வொரு முக ருத்ராட்சம் தணிஞ்சா என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி ஆறுமுக ருத்ராட்சம் வரைக்கும் பார்த்தோம். அந்த வீடியோட கண்டினியூட்டியா அடுத்து இருக்கிற ருத்ராட்சங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஏழுமுக ருத்ராட்சம் ஆனந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது இதோட பெயர். இது அனைவருக்கு ஐஸ்வர்யம் நிலைக்கும். அடுத்து இன்முக ருத்ராட்சம், இதை விநாயகர் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய், களவு, சூது போன்ற பஞ்சமகா பாதங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே இந்த ருத்ராட்சத்தை அணியறதுனால குறையும். அடுத்து 9 முக ருத்ராட்சம், இதை பைரவர் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அணிஞ்சா சிவலோக பதவி கிட்டும். அடுத்து 10 முக ருத்ராட்சம், இதுக்கு விஷ்ணு ருத்ராட்சம் அப்படின்னு பெயர். இது அணிஞ்சா பல்வேறு தோஷங்கள் விலகும். அடுத்து 11 முக ருத்ராட்சம், இதுக்கு ஏகாதச ருத்ராட்சம் அப்படின்னு பெயர். இதை அணிஞ்சா பல யாகங்கள் செய்த புண்ணியம் கிடைக்கும். அடுத்து 12 முக ருத்ராட்சம், இதை அர்க்க ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அணிஞ்சா பல புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நீராடுற தண்ணீரும் கூட இந்த ருத்ராட்சத்தால புனிதத்துவம் பெறும். அடுத்து 13 முக ருத்ராட்சம், இதை காம ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும், நினைச்சதை நினைச்சபடி சித்திக்கும். அடுத்து 14 முக ருத்ராட்சம், இதை ஸ்ரீகண்ட ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அணிஞ்சுக்கிறவங்க தங்களோட குலத்தின் பெருமையை அதிக அளவுல சேர்ப்பாங்க.